ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். புது வீட்டுக்கு பிளாஸ்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் பட்டி பார்த்துட்டு டைல்ஸ் போடுவாங்க. சரி, டைல்ஸ் வந்துட்டு கிருஷ்ணகிரியில் ஒரு சில ஷோரூம்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த ஷோரூம்ஸ் எல்லாமே ஹொசூர் டு சேலம் ஹைவே ரோட்டில் காவேரிப்பட்டினம் போகிற வழியில் ரைட் சைடு லொக்கேட் ஆகிருக்கு. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கும் போதே வாசவி டைல்ஸ்லேருந்து மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு வீட்டு வரைக்கும் வந்துட்டு விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. சரின்ட்டு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு ஃபஸ்ட்டு வந்தோம். இந்த ஷோரூமில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கான டைல்ஸ் வச்சுருந்தாங்க. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது. கிரனைட் பேஸிஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் தீமில் நம்ம போகணுன்னா ஒயிட் தீமுக்கான எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இது இல்லாமல் வால் டைல்ஸ் இருந்துச்சு. பால்கனிக்கு போர்ட்டிகோக்கெல்லாம் போடுற மாதிரியான வால் டைல்ஸ் நிறையா பிளெயினாகவும் இருந்துச்சு, டிசைனோடவும் இருந்துச்சு. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே பார்த்திங்கன்னா ஒயிட்டில் டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருந்துச்சு. இங்கே இருக்கிற டைல்ஸுக்கெல்லாம் வந்துட்டு 2 பிராண்ட் சொல்லியிருந்தாங்க. ஒன்று சிம்போலோ, இன்னொன்று இட்டாக்கா. ஆரம்பத்தில் ஒரு மாதிரி பிஸ்கட் கலர் போகலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒயிட் போனால் இன்னும் வீடு பிரைட்டாக காமிக்கும்னு சொல்லிட்டு ஒயிட்டுக்கு போயாச்சு. இவருக்குமே பார்த்திங்கன்னா ஒயிட் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டைல்ஸ் போடுறதுக்கு இன்னும் கண்டிப்பாக 1 மந்த் டைமாவது எடுக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு ஷோரூம் போயிட்டு சும்மா பார்க்க தான் போனோம், எதையும் வாங்கிறதுக்கெலாம் போல். எங்களுக்கு பிடிச்ச டைல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் வீடியோஸும் எடுத்தாச்சு. ஃப்ளோர் டைல்ஸை வெர்டிக்கலாக நிற்க வச்சு பார்க்கறத விட இந்த மாதிரி ஹரிசாண்டலாக போட்டிருக்கும் போது அப்படியே அந்த இடமே வந்துட்டு பிரைட்டாக தெரிஞ்சிச்சு. இதை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு ஒரு சில பிக்சர்ஸ்லாமும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்ரூம் டைல்ஸ் பார்த்திங்கன்னா அதுலேயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. பிரைட்டான கலர்ஸும் இருந்துச்சு, ஒரு மாதிரி டல் கலர்ஸுமே இருந்துச்சு. நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இந்த கோல்டன் ஸ்ட்ரிப், அதுக்கப்புறம் சில்வர் ஸ்ட்ரிப், அந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் கூட இருந்துச்சு டைல்ஸ்லேயே. ஸோ நம்ம வந்துட்டு இன்பிட்வீன் டைல்ஸ் கிட்ட வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணி லே பண்ணிக்கலான்னாலும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் உண்டு. அங்கே இருந்த ரெப்ரசன்டேட்டிவுமே எங்களுக்கு ரொம்ப பொறுமையாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் டைல்ஸ்லேயுமே எக்கச்சக்க வெரைட்டிஸ், அதையுமே வந்துட்டு அழகாக கிச்சன் செட்டப்போடு பண்ணியிருந்தாங்க. சூப்பராக எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். நீங்கள் ஒசூரில் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நியர்பை எங்கேயாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கிருஷ்ணகிரி தாராளமாக நீங்கள் வந்துட்டு டைல்ஸ் ஷோரூம் செலக்ட் பண்ணலாம். டைல்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா இங்கேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தான் நம்மளுக்கு பண்ணி தராங்க. ஒரு சில டைல்ஸ் ஷோரூம் ஒசூர்லேயும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். அங்கேயும் இங்கே ரேட் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் மோஸ்ட்லி ஃப்ளோருக்கு, பாத்ரூம், கிச்சன் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரைட்டான கலர்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், சூஸ் பண்ணி வச்சுருக்குறோம். பிடிச்சதெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸுக்கிட்ட இருக்கிற வால் டைல்ஸ், அதுக்கப்புறம் போர்ட்டிகோ டைல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயுமே வந்துட்டு ரீசனபிளான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூஜை ரூம் டைல்ஸில் வந்துட்டு பிரைட் ஒயிட்டும் இருந்துச்சு, டல் ஒயிட்டும் இருந்துச்சு. இந்த மாதிரி டிசைன்ஸும் இருந்துச்சு. நம்மளுக்கு டிசைன் வேண்டாம் அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் அந்த ஒயிட் டைல்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறையா சாமி படங்கள்லாம் வந்துட்டு டைல்ஸ்லேயே பிரிண்ட் பண்ணி இருந்தது. பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. நான் முருகன் ஃபோட்டோ இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். பட் முருகன் இல்லை, கிருஷ்ணர், ராதை, லக்ஷ்மி, அதுக்கப்புறம் விநாயகர், இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க கஸ்டமைஸும் பண்ணி தராங்க. ஒரு 15-20 டேஸில் நம்ம எப்படி கூகுளில் வந்துட்டு பிக்சர் எடுத்து கொடுக்குறோமோ அதே மாதிரி அவங்க வந்துட்டு டைல்ஸில் கஸ்டமைஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு 2 மனசாக இருக்குது. சாமி ரூமில் முருகன் ஃபோட்டோ பெருசாக ஒன்று வாங்கி வைக்கலாமா, இல்லை டைல்ஸ்லேயே பதிச்சிடலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு முருகன் வந்துட்டு பெருசாக வைக்கணும்னு ஆசை. பட் அது எப்படி வைக்கணுன்றது இன்னுமே வந்துட்டு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. ஸோ அந்த கடையை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்துட்டு அனுஜ் ஷோரூம் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு ஃப்ளோர் டைல்ஸுக்கான ஆப்ஷன் வந்துட்டு எனக்கு அவ்வளவா கிடையாது. பட் வால் டைல்ஸும் போர்ட்டிகோ டைல்ஸும் எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைல்ஸுக்கு 30% ஆஃபர் போட்டிருந்தாங்க. ப்ரைஸ் ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஃப்ளோர் டைல்ஸ் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி எங்களுக்கு வந்துட்டு ஃப்ளோர் டைல்ஸ் ஒரு சில டிசைன்ஸ் கிடச்சிடுச்சு பியூர் ஒயிட்டில். அதுக்கப்புறம் வால் டைல்ஸுக்கு வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பாத்ரூம், கிச்சனுக்கு வந்துட்டு சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு இங்கே வந்துட்டு கலெக்ஷன்ஸ் கிடைக்கல. ஒரு மாதிரி டல் கலர்ஸாக தான் இருந்துச்சு. வீடை வந்துட்டு அது பிரைட்டாக காமிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது அனுஜ் டைல்ஸில்.
ஈவன் பூஜை ரூம் டைல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பிரைட்டா இல்ல. பட் பார்க்கிங் டைல்ஸ், வால் டைல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இதில ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நெறைய வீடியோஸ் வேணும்னா, மறக்காம வொர்க்கிங் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா ஒரு தம்ஸ் அப் குடுங்க. இன்னும் பல இன்ட்ரஸ்டடான வீடியோஸ அடுத்தடுத்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்ளோ நேரம் நம்மளோட வீடியோஸ ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங் வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாடா, பை பை.